வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இன்றைக்கி மருதாணியும் அம்பிகையும் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் ஆடி ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அம்பிகைக்கு உகந்த வாசனை பொருட்களில் ஒன்று மருதாணி ஆகும். வெறும் கைகளோடு பூஜை செய்வதை விட அம்பிகைக்கு உகந்த சிவப்பு வண்ணத்தோடும் நல்ல வாசனையோடும் நம் கைகளில் மருதாணி வைத்து கொண்டு அம்பாளுக்கு தூப தீப ஆராதனைகள் செய்யும்போது தேவி இன்னும் மகிழ்கிறாள். மற்ற காலங்களில் வைத்து கொள்ளாவிட்டாலும் நவராத்திரி காலங்களில் அவசியம் வைத்துக்கொண்டு பூஜிக்கலாம். சிறந்த அம்பாள் பக்தியாக விளங்கிய ஒரு பெண்மணிக்கு தனது கணவருக்கு வயிற்றில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மருத்துவமனையை அணுக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்றும், இருப்பினும் உயிர் பிழைப்பது கடினம் என்றும் தேதி வைத்துவிட்டனர். மிகவும் வருத்தப்பட அந்த பக்தை ஒரு ஸ்ரீவித்யா உபாசகரை நாடினார். அந்த பக்தியாக அம்பாளியிடம் பிரார்த்தித்த உபாசகர் 5 வெள்ளிக்கிழமைகள் கோயிலுக்கு சென்று வரும் சுமங்கலி பெண்களுக்கு மருதாணி வைத்து வேண்டிக் கொள்ளுமாறு சொன்னார். 4 வெள்ளிக்கிழமைகள் செய்தானது. 5வது வாரம் ஆலயத்திற்கு சோதனையாக ஒரு பெண்களும் வரவில்லை. பயந்த பக்தி அம்பாளை பிரார்த்தித்தாள். கருணை கொண்ட அம்பிகை சிறு பெண் பாலா ரூபத்தில் கோயிலுக்குள் ஓடி வந்தாள். அக்கா, எனக்கு மருதாணி வச்சு விடுறீங்களா என கெஞ்சி கொஞ்சம் மழையாக கேட்டாள். சுமங்கலிக்கு தானே வைக்க வேண்டும். வந்ததோ சிறு பெண் என தயங்கிய பக்தி அம்பாள் மீது பாரத்தை போட்டுவிட்டு அடம்பிடித்த குழந்தைக்கு கைகளில் கொப்பி கொப்பியாக மருதாணி வைத்துவிட்டு, நான் கொஞ்சம் மருதாணி தருகிறேன், நீ சென்று உன் அம்மாவுக்கும் வைத்துவிடு என்று கேட்டுக்கொள்ள அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு ஆலயம் விட்டு ஓடிவிட்டாள். வீட்டிற்கு வந்து அம்பாள் மீது பாரத்தை போட்டுவிட்டு மறுநாள் காலையில் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டு சோதனை செய்தபோது மருத்துவர்கள் வியந்தனர். புற்றுநோயாக மாற இருந்த செல்கள் அனைத்தும் சாதாரண செல்களாக மாறிவிட்டதாகவும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் கூறிவிட்டனர். வியந்த நன்றி பெருக்கோட்டு ஸ்ரீவித்யா உபாசகரிடம் சென்று, சுவாமி, நான் 5ஆம் வாரம் பூர்த்தி செய்ய முடியவில்லை, சுமங்கலிக்கு வைக்கல, ஆனாலும் அம்பாள் திருவருள் மூலம் கணவர் நலம் பெற்றார் என்றார். அப்போது சிரித்த ஸ்ரீவித்யா உபாசகர், வந்தது சாட்சாத் அம்பிகைதான் என்றும் அவளுக்கே மருதாணி வைக்கும் பேரும் உன் பக்தியால் கிடைத்தது என்று கூறினார். கண்ணீர் மல்க அம்பிகைக்கு நன்றி சொன்னார் அந்த பக்தை. நாமும் அம்பாளை பூஜிக்கும் தருணம் மருதாணி வைத்து கொள்ளலாம். நவராத்திரி காலங்களில் இல்லத்திற்கு வரும் பெண்களுக்கும் மருத்துவ குணம் நிறைந்த மருதாணி வைத்து விடலாம். அம்பிகை அருள் பெறலாம். ஜெய ஜெய ஜெகதாம்பிகை, ஜெய ஜெய காமாட்சி. மருதாணியின் மகிமை. ஒரு நாள் ஸ்ரீராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டார். அப்போது அன்னை சீதாதேவி ஸ்ரீராமரிடம், இங்கு நான் இருந்து ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது, உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சிதான், அதுபோதும் என்றது மருதாணி செடி. அதற்கு சீதை, உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும், அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று வரத்தை தந்தார் சீதா பிராட்டி. அதனால்தான் இன்று வரை வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெஹந்தி விழா நடத்துகிறார்கள். இதன் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அத்துடன் மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தால் எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பதை உணர்த்தும். அதனால்தான் இன்றும் சில கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் தன் கையில் மருதாணி வைக்கும்படி தன் கணவரிடம் சொல்வாள். மருதாணி வைத்த பிறகு அந்த பெண்ணின் கை நன்றாக சிவந்தால் தன் கணவர் தன்மேல் நல்ல பாசமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வாளாம். வெள்ளிக்கிழமையில் மருதாணியை ஸ்ரீ மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு கையில் அணிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் நெருங்காது, ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசியும் பூர்ணமாக கிடைக்கும். தேவி சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. நன்றி, வணக்கம்.